ஹாய் நம்மளே வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வால் மவுண்டிங் ஃபேனுடைய மோட்டர் கழட்டிட்டு வேறு மோட்டர் எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வால் மவுண்டிங் ஃபேனுங்க. இது எங்கள் வீட்டில் தான் இருக்குது. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதனுடைய மோட்டர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. அதனால் மோட்டர் வந்து வேலை செஞ்சு போகிறது பிரயோஜனம் இல்லைங்க, செலவு அதிகமாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இது லோக்கல் பிராண்டு சைனா பீஸுங்க. இதை வந்து நம்ம இதில் மாட் பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ எதை போட போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் கழட்டுறதுக்கு வந்து இந்த மேல் இருக்கிற இந்த ஃப்ரேம் ஃபஸ்ட்டு கழட்டுறோம். அதுக்கு வந்து சைடில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு கழட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா இது கழட்டி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து இந்த லீஃபுங்க, ஓகேங்களா. ஃபேன் ஃப்ரீயாக தான் சுற்றுது, ஆனால் வந்து உள்ள வைண்டிங் பிரச்சனை ஆயிடுச்சு. அது வந்து என்ன பண்ணாலும் ஆகாது. அது வைண்டிங் கட்டுற கம்முன்னு புதுசாக சைனா பீஸ் வாங்கி போட்டலாங்க. லீஃபை கழட்டிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளொரு பிளாஸ்டிக் நாப்பு இந்த மாதிரி இருக்குங்க, அதையும் கழட்டிடுறோம். அதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த அடி வளையத்தையும் கழட்டிடுறோம். கழட்டினா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபேனுடைய வால் மவுண்டிங் ஃபேனுங்க இப்படி வரும், இந்த பொசிஷனில் வரும். இதை கழட்டிட்டோம். அடுத்தது வந்து இந்த சாஃப்டோடு சேர்த்து மோட்டரையும் சேர்த்து மாற்றுறோம். இந்த நாப்பை வந்து உள்ளே தள்ளி விட்டோம்னா இந்த பேக் சைடு கவர் கழண்டு வந்துடுங்க. அதுக்கு வந்து இந்த நாப் உள்ளே மட்டும் தள்ளி விட்டு பேக் சைடு கவராக எடுத்துடுறோம். அவ்வளோ இது பேக் கவருங்க. பேக் கவர் தனியாக கழட்டிட்டோம். இது வந்து ஃபேனுடைய மோட்டருங்க. இந்த மோட்டர் வந்து தனியாக கழட்டுறோம். இதை கழட்டிட்டு தான் இந்த மோட்டர் ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கழட்டிட்டோம். அடுத்தது இதில் வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டணும். ஸ்க்ரூ தொலையும் பத்திரமா வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப நைஸ் த்ரெட்டுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை தேடி எடுத்து போட்டு கிடக்கணும். அதனால் பத்திரமா எடுத்து ஒரே இடத்துல வச்சிடணும். ஒரே இடத்துல வச்சிட்டோம்னா மிஸ் ஆகாது. கையோடு அப்பவே போட்டு முடிச்சிடணுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கவரை கழட்டிட்டோம். இப்போ இதுதாங்க ஃபேனுடைய வெறும் மோட்டர் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. இதே இப்போ கழட்டுறோம். மோட்டர் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஆக்சிலேஷனுக்கு யூஸ் பண்ணுற இந்த கேபிளுங்க. இது வந்து மோட்டர்னுடைய பவர் சப்ளை கேபிளுங்க. இது வந்து உள்ளேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதனால் வந்து இதோட கட் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த மோட்டர் யூஸ் ஆகாது, அதனால் இதோட கட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சுங்க. இப்போ எடுத்துட்டோம். இது தனியாக கழட்டியாச்சு. இது வந்து ஆகாது இந்த மோட்டர். பார்த்தீங்கன்னா காயில் போயிடுச்சு. காயில் கட்டினா எப்படி இருந்தாலும் 800 ரூபா 900 ரூபா. நம்ம புது மோட்டரே வந்து அந்த ரேஞ்சு தான் வருது. அதனால் இதை பண்ணுறோம். ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது கழண்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய அளவு வேறு. அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கழட்டி அதுக்கு போட போகிறோம்.
இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேனுடைய கனெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து இதில் ஃபிட் பண்ணிட்டோம். இதில் வந்து மோட்டர் ஃபிட் பண்ணிட்டோம். இது வந்து மோட்டர் ஒயருங்க. இது வந்து ரெட்டு, எல்லோ, ப்ளூ ப்ளஸ்ஸு இது வந்து ஒயிட் வந்து நியூட்ரல். இந்த 3மே ஸ்பீடு கண்ட்ரோலுங்க. ஃபஸ்ட்டு 1 1 2 3 3 வரும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபேன் கீழே வந்து இது ரெகுலேட்டரு. இந்த ரெகுலேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரல். இது வந்து நியூட்ரலுங்க. இது 2 1 2 3 இப்படி வருங்க. சரிங்களா? இது வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ரெட்டுக்கு ரெட்டு போட்டோம், ப்ளூ போடுறோம். நல்லா ஜூம் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோவும் பிளாக்கையும் போட்டுடுறோம். அப்புறம் இந்த ஒயிட் இருக்குல்லங்க, இந்த ஒயிட்டு இது 2 நியூட்ரல் வந்து நியூட்ரல் கனெக்ஷன் பண்ணிடுறோம். போட்டுங்க. ஒரு டைம் செக் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ப்ளக் இருக்குங்க. இந்த ப்ளக்கை வந்து நம்ம டெஸ்ட் லேம்ப் வச்சுருக்கேன். டெஸ்ட் லேம்பில் குத்திடுறோம். இப்போ ஸ்பீடு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ வந்து 1ல் இருக்குது. இப்போ நான் வந்து இது வந்து 0ல் பண்ணணும். இங்கே 0ல் வைக்கணும். பார்த்திங்கன்னா இது ஏரோ 1ல் இருக்குங்க. இது 0ல் வைக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு போடுறது பெஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இது டெஸ்ட் லேம்ப்பு. இது சீரீஸில் இருக்குங்க. இது வந்து சீரீஸ் கனெக்ஷனு. இப்போ வந்து சுவிட்சு போட்டேன். அடுத்தது இங்கே ஆன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஓடுது மோட்ரு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஆக்சிலேஷனும் ஆகுது. ஓகேங்களா? பார்த்தீங்களா? மேலே ஏறுது, இறங்குது. சரி, ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டால் இது வந்து கனெக்ஷன் கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து இது நம்ம மேலே இருக்கிற இதெல்லாம் பாடி எல்லாமே பொறுத்து போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போ வந்து முதல் சேஃப்டிக்கு வந்து இந்த டெஸ்ட் லேம்ப் வந்து ப்ளக்கை முதல்ல கழட்டி விட்டுறோம். கழட்டி விட்டதுக்கப்புறம் தான் இதை வந்து டச்சே பண்ணணுங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் டேப் அடிக்கணும். இப்போ டேப் அடிக்கிறேன். பாஸ் பண்ணிக்க. டேப் அடிச்சு இது ஜாயிண்ட் இல்லாமல் போட்டாச்சுங்க. எல்லாமே டேப் அடித்து எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த ஃபிட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு மாட்டுறோம். மாப்பிள்ளை எல்லாம் போட்டாச்சுங்களா? எல்லாம் போட்டாச்சு. ஓகே, அப்போ ரெடிங்க. இது ஃப்ரண்ட்டு கவர் போட்டாச்சு. அடுத்து பேக் கவர் போடுறோம். இப்போ இதெல்லாம் இருக்குல்லங்க, இந்த ஒயர் எல்லாமே வந்து இந்த ஆக்சிலேட்டரில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் டேப் அடிச்சிடுறோம். மாப்பிள்ளை ரெடிங்களா? மாப்பிள்ளை மாமா சூப்பராக செய்கிறேண்ணா. பார்த்துங்க, நல்லா பார்த்துக்குங்க. நல்லா வீடியோக்கு போஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்த எலக்ட்ரிஷியனில் அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபேன் கம்பெனியே வைக்கிறீங்க. சரிங்களா? சரிங்க, தப்பாக போட்டேன்.
இதனுடைய பேக் கவரிங்கப்பல அங்கே இருக்குதுங்க, அப்படியே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பேக் கவர் போட்டுறோம். ஓகேங்க, ஃபேன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே கப்பை போடுறோம். பேக் ஃபேன் லீஃப் பேக் கவர் போடுறோம். பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி வந்து மேலே வரணும், மேலே வர மாதிரி போடணும். அடுத்து வந்து இந்த பார்ட்ஸ் தான் வந்து இந்த வலையை வந்து நல்லா டைட்டாக பிடிக்கிறது தாங்க. அடுத்து இதை போடுறோம். டைட் பண்ணியாச்சு. இது ஆடக்கூடாதுங்க. இது ஆடிச்சு அப்படின்னா அவ்வளோதான். இதில் தான் லாக் ஆகும். இப்போ இந்த நாப்புக்குள்ளே கரெக்டாக உட்காந்துருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து சேக் ஆகாமல் இருக்கும். இது மாற்றி போட்டு அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் சேக் ஆகும். ஓகேங்களா? இந்த லாக்குள்ள வந்து கரெக்டாக இது வந்து ஃபிட் ஆகணும். போட்டோம். நல்லா டைட் வந்து ஒரு லெவல் தான் வைக்கணும். ஏன்னா இது பிளாஸ்டிக்ங்கிறத ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக வச்சுட்டோம். அடுத்து லீஃப் போட்டுறோம். லீஃப் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஆனாலும் கரெக்டாக உட்காந்துக்கும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. இந்த லீஃபை பிடிக்கிறதுக்கு தான் இந்த பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது உள்ள த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட்டை வந்து இதில் போடுறோம். இது வந்து ரிவேர்ஸில் சுற்றணும்னா லாக் ஆகிடும். இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு லெவல் டைட் வச்சுக்கலாம் போதும். இதெல்லாம் கரண்டெல்லாம் வெளியே வராதுங்க. லெவல் டைட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் கவர் போடுறோம். லைட்டாக அந்த பேர் தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டைட் பண்ணுறோம். இதை டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த லீஃபி கிட்ட வச்சு பிடிச்சிங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இது வந்து ஓரளவுக்கு தான் டைட் வைக்கணும் இதுன்னு. ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஓவர் டைட் வச்சோம்னா எல்லாம் கட் ஆயிருங்க. அதனால் வந்து லெவல் டைட் வச்சிட்டோம். இப்போ வந்தீங்கன்னா ஃபிட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறப்போ நல்லது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து சீரீஸில் வச்சு செக் பண்ணுறாங்க. ஃபேன் வந்து எப்படி விடுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ அது வந்து சீரீஸில் வச்சு போட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறோம். லைட்டாக வைப்ரேஷன் மட்டும் வருதுங்க. 3ல் வச்சா தான் கரெக்டாக ஓடும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பல்ப் வந்து லைட்டாக இருக்குது. இது வந்து 100 வாட்ஸ் பல்பு. அதனால் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 2வது ஸ்பீடு. இப்போ வந்து 3வது ஸ்பீடில் ஃபேன் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நல்லா ஓடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை வந்து டேரெக்டாக கொடுக்க போகிறோம் கரண்ட்டில். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை வந்து ஸ்பீடை வந்து 0லேயே வைக்கிறோம். ஏன்னா 0ல் வச்சு போட்டு பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. கரெக்டாக ஸ்பீடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போடுங்க. இப்போ இது வந்து டைரக்ட் இபிங்க. இபி கனெக்ஷன் போடுறோம். குத்திட்டேன். பார்த்தீங்கன்னா போட்டுடுறோம். போட்டு விட்டேன். அடுத்தது இப்போ ஃபஸ்ட் ஸ்பீடில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்பீடில் வைக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சோன்னே வந்து ஃபேன் சுற்றுறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபேன் சுற்றுதுங்க. ஓகே, நம்ம வேலை செஞ்சது கரெக்டாக வேலை செஞ்சுருக்கிறோம். மோட்டர் கரெக்டாக ஃபிட் பண்ணதுனால தான் இந்தளவுக்கு வருது. கனெக்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே நூலே மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.